கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையானவர்களே, இந்த கடந்து போன 6 மாதங்களும் தேவன் அவருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நன்மையினாலும் நம்மளை பாதுகாத்து நம்முடைய தேவைகளெல்லாம் சந்தித்து நமக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் கர்த்தர் நேர்த்தியாக செய்து வந்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றியுள்ளவர்களாக இந்த 7வது மாதத்தில் இந்த நாளில் கூட இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளும்படியான ஒரு கிருபையையும் பாக்கியத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுத்ததுக்காக நாம் தேவனுக்கு நன்றியுள்ளவர்களாக இருப்போம். அருமையானவர்களே, நாளுக்கு நாள் இந்த கொள்ளை நோயானது அதிகமாகிக் கொண்டே போகிறது. என்னென்னாலும் பண்ணி பார்க்குறோம், ஒன்றும் நடக்கலை. ஆனால் இவ்வளோ பிரச்சனை வேதனைகள் வந்தாலும் கூட அவர்கள் தேவனை தேடுகிற உணர்வு உள்ள இருதயம் ஒருவருக்குமே இல்லை. வேதமும் எத்தனையோ முறை எச்சரித்தும் கூட இன்னைக்கு ஜனங்கள் மனம் திரும்பலை. கிறிஸ்தவர்களும் மனம் திரும்பாதமாக இருக்கிறாங்க. விட வேண்டிய காரியத்தை யாரும் விடலை. தேவன் சில காரியங்கள் நமக்கு அனுமதிக்கிறார். ஆனாலும் அவர் ஆண்டவர் சொல்றார், என் ஜனங்கள் உணர்வு இல்லாமலும் அறிவு இல்லாமலும் இருக்கிறாங்க. இன்றைக்கு அநேகர் வேதத்தை குறித்தான ஒரு அறிவு இல்லை, சபை குறித்ததான ஒரு உணர்வு இல்லை, ஜெபிக்க வேண்டும் என்று ஒரு எண்ணம் இல்லை, உணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க. இதனால தான் தேவனுடைய கோபாக்கினி மறுபடியுமாக நம்மளை ஆண்டு கொண்டிருக்கிறது. ஆகையால் அருமையானவர், நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாக வசனத்தை கேட்கிறவர்கள் மட்டுமல்ல, அதன்படி நடக்கிறவர்களால் நம்ம இருக்க வேண்டும். ஓய்வு நாளில், உபவாச நாளில் நம்ம இஷ்டத்துக்கு ஒரு வேலையும் செய்யாதங்க ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் நம்ம அன்னைக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியாக தான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்குறோம். சரி, அப்படியே இடையில ஃபோன் தரப்பட்டால் நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அநேகர் அப்படி விட்டுறீங்க. அந்த வாஞ்சை இல்லை நமக்கு. அதனால தான் அநேக வேதனைகளையும் பிரச்சனைகளையும் சமாதான குறைவுகளும் போராட்டங்களையும் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களாவது ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்போம். தேவன் ஒரு அபிஷேகத்தை எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் எப்பொழுதும் இந்த அபிஷேகத்தை காத்துக்கொள்வீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக நம்மகிட்ட சாத்தான் வர முடியாது, அந்நிய சக்திகள் நம்மளை தொட முடியாது, மனவேதனையை உருவாக்க முடியாது, பிரச்சனைகளை உருவாக்க முடியாது, சமாதான குறைவு வராது. அதனால இந்த அபிஷேகத்தை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்ம கொடுத்த அபிஷேகம் விலையேறப்பட்ட ஒரு அபிஷேகம். அது விலையேறப்பட்ட ரட்சிப்பு. இதை நம்ம இழந்து விடக்கூடாது. மறுபடியும் நம்ம யாரை குறை சொன்னாலும் ஒன்றும் நடக்காது. வாரம் நமக்கு நல்ல எச்சரிப்பின் சத்தத்தை கர்த்தர் கொடுக்குறாரு. அநேகர் கேட்டு அதை மனம் திரும்பி சமாதானமாக இருக்கிறாங்க. நிறைய பேர் எவ்வளோதான் கேட்டாலும் அவங்க அந்த பழைய நிலைமைக்கு தான் போகிறாங்க. விட்டு கொடுக்குற மனப்பான்மை இல்லை, பொறுத்துக்குள்ள மனப்பான்மை இல்லை, மன்னிக்கிற தன்மை நம்மகிட்ட இல்லை. அதனால தான் சாத்தான்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக போராட்டங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறான். ஆகையால் அருமையான நல்லா வாசித்த இந்த சங்கீதத்தில் 16வது அதிகாரம் சங்கீதம் வாசித்தோம். அதில் 8, 9 வசனத்தை நம்ம படிச்சிடலாம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. பாருங்க, தாவீது எவ்வளோ ஒரு நம்பிக்கையாக இந்த வார்த்தை சொல்றாரு. கர்த்தரை எப்பொழுதும், தேவைக்கு மட்டும் இல்லை, தேவையான டைமில் மட்டும் இல்லை, எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னால்
ஒரு தகப்பன்ட்டு ஒரு பிள்ளை எப்படி முன்னாடி நின்று சில காரியங்கள் கேட்குதோ, இல்லை ஒரு பிள்ளை தகவன்கிட்ட எப்படி முகத்தை பார்த்து எனக்கு அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு கேட்குதோ, அந்த தகப்பனுடைய முகத்தை பார்த்து கேட்டால் தான் அந்த காரியம் நடைபெறும். ஆனால் தாவீது சொல்றாரு, கர்த்தர் எனக்கு எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். இப்ப தகப்பன் கூட இருக்கும்போது எந்த பிள்ளையும் பயப்படாது. எத்தனை ஆபத்துகள் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் அந்த பிள்ளை பயப்படாது. ஏன்னு சொன்னால், எனக்கு முன்பாக யார் நிற்கிறா? எங்க அப்பா நிற்கிறாங்க. எத்தனை எதிரிகள் வந்தாலும் எத்தனை பலவான்கள் வந்தாலும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு நம்பிக்கை யார் மேல? தகப்பன் மேல ஒரு நம்பிக்கை. இன்றைக்கு நமக்கு அந்த நம்பிக்கை ஆண்டவர் மேல இருந்துச்சுன்னா நம்மகிட்ட எந்த சத்துருவ போராட்டங்களை வர முடியாது. அருமையானவர்களே, இரண்டாவது சொல்றாரு, அவர் என் வலது பக்கத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. போன வாரம் வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டத்தில் நல்ல ஒரு செய்தி கேட்டோம். பெங்களூர்ல இருந்து பாஸ்டர் டேனியல் அவர்கள் நமக்கு நல்ல ஒரு செய்தி கொடுத்தாங்க. நாம் அநேக முறை அந்த வார்த்தையில செய்தி கொடுத்துருக்கிறோம். இருந்தால் அவர் ஒரு வித்தியாசமான செய்தியை கொடுத்தாரு. வெள்ளாடுகளையும் செம்மறியாடுகளையும் தேவன் வெவ்வேறாக பிரிப்பார். வலது பக்கம் நிற்கிறவர் பார்த்து, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உங்களுக்காக ஆதி முதல் ஆரம்பிக்கப்பட்ட பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். இடது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து, செம்மறியாடுகள் வெள்ளாடுகளே, வெள்ளாடு கீழ்ப்படியாது. செம்மறியாடு மேய்ப்பன் முன்னாடி போவார், இவங்க வெள்ளாடு செம்மறியாடுலாம் பின்னாடி போகும். வெள்ளாடு முன்னாடி போய் அங்கங்கே ஓடும், மேய்ப்பனை ரொம்ப தொந்தரவு பண்ணும். திடீர்னு போக ஒரு காலை உடைக்கும், எங்கேயாவது விழுந்துடும். அந்த மேய்ப்பன் தோளில் தூக்கிட்டு போவாங்க. சில அடிபட்டு செத்துடும். அதனால ஆண்டவர் சொன்னார், வெள்ளாடுகளை பார்த்து, நீ சபிக்கப்பட்டவங்களே, இடது பக்கத்தில் குறிப்பிட்டு சபிக்கப்பட்டவர்களே, உங்களுக்காகவும் பிசாசுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அக்கினி கடன்களை போங்கன்னு சொல்லுவார். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், தாவீது சொல்றாரு, அவர் என் வலது பக்கத்தில் இருக்கிறபடினா நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொன்னார். நம்ம எப்பவும் ஜெபம் பண்ணும்போது எனக்கு இந்த வசனம் ரொம்ப பிடிக்கும். என்னுடைய விசிட்டிங் கார்டில் கூட இந்த வசனத்தை எழுதியிருப்பேன். 3000 விசிட்டிங் கார்டு கொடுத்துருக்கிறேன். எல்லா விசிட்டிங் கார்டுலேயும் இந்த வசனம் இருக்கும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பக்கத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாள் வரை ரட்சிக்கப்பட்டதிலிருந்து எத்தனையோ அசதிகள் வந்தது, போராட்டங்கள், வியாதிகள் வந்தது, பலவீனங்கள் வந்தது. ஆனாலும் சாத்தான் நம்மளை தொடப்ப முடியல, நம்மளை அவனால் அசைக்க முடியல, நம்ம ஜீவனை அவனால் எடுக்க முடியல. இப்போ ஏன்னு சொன்னால், என் கூட இருக்கிறது யார்? என் வலது பக்கத்தில் யார் நிற்கிறா? கர்த்தராகிய இயேசு நம்ம வலது பக்கத்தில் இருக்கிறபடினால் எந்த காற்று வந்தாலும், மழை வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், வெள்ளம் போல பிரச்சனைகள் வந்தாலும் கூட தேவன் நம்ம வலது பக்கத்தில் இருக்கிறபடினால் நம்ம அசைக்கப்பட மாட்டோம். இன்னொருத்தர் சொல்றார் 31ஆம் சங்கீதத்தில், நமக்கு விரோதமாக படிக்க வேண்டாம், நமக்கு விரோதமாக எழும்புகிறவருக்கு கர்த்தர் சொல்றாரு, நான் அவன் வலது பக்கத்தில் சாத்தானை நிறுத்துவேன்றார். பயப்படாதீங்க. கர்த்தர் நம்மளுக்கு வலது பக்கத்தில் இருக்கும்போது நமக்கு விரோதமாக யார் எழும்புகிறார்களோ அவருடைய வலது பக்கத்தில் சாத்தானை நிறுத்துவேன்னு சொல்றார் கர்த்தர். நல்லா சங்கீதங்களை படிச்சு பாருங்க. வலது பக்கத்தில் பெரிய ஆசீர்வாதங்கள் இருக்குது. இப்போ அதை பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. அப்படியே அடுத்த வசனத்துக்கு நாம் படிப்போம். ஆகையால் என் இருதயம் பூரித்தது. என்னால கர்த்தர் வலது பக்கத்தில் இருக்கிறாரு, அவர் எனக்கு முன்பாக இருக்கிறார், நான் அசைக்கப்பட மாட்டேன். அதனால என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாமிசமும் நம்பிக்கையோடு தங்கி இருந்தது. என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்த
உமது பரிசுத்தவானை அழிவை காண விட்டீர். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. பாத்தீங்களா, வலது பக்கத்துல நித்திய பேரின்பமும் உண்டு. தேவன் நம்ம வலது பக்கத்தில் இருப்பாருன்னு சொன்னா நம்மளோட வாழ்க்கையில எப்பொழுதுமே நித்தியமான ஒரு சந்தோஷம் இருக்கும். நம்ம என்ன பண்றோம், இன்னைக்கு கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கு, அப்புறம் பேய் வருதுன்றோம். கொஞ்ச நேரம் நல்லா இருக்கிறோம், பிசாசு வந்து போராடுதுன்றோம். எப்படி வரும்? இப்போ வலது பக்கத்தில் யார் இருக்கா நம்ம யோசிக்கணும். வலது பக்கத்தில் நம்ம கூட இருக்கிறது யார் நினைக்கணும். அருமையானவர்களே, இதான் வேதம் சொல்லுது. 19வது வசனத்தை படிச்சிருங்க, 9வது வசனத்தை படிச்சிருங்க. ஆகையால் என் இருதயம் பூரித்தது. இன்னைக்கு இருதயத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். சுருக்கமா ஒரு 5 வசனம் நான் முடிச்சிருவேன். இருதயம் பூரித்தது. இன்றைக்கு தேவனால் நம்ம கொடுக்கப்பட்ட அநேக நம்ம சரீரத்தில் அவர் உண்டாக்கின இந்த சரீரத்தில் விசேஷமானது இருதயம். இந்த இருதயத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். என் இருதயம் பூரித்தது. எப்போ? தேவன் நம்ம பக்கத்தில் இருக்கும்போது, வலது பக்கத்தில் இருக்கும்போது நம்முடைய இருதயம் என்ன பண்ணுங்க? பூரிப்பு, சந்தோஷம். நமக்கு வேண்டியவர்கள், நம்ம நண்பர்கள், நமக்கு தெரிஞ்சவங்க நம்மளோடு பக்கத்தில் நிற்கும்போது, நீ பயப்படாத, நான் வலது கையை பிடிச்சிருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் ஏசியாவில் கூட சொல்லியிருக்கார் 41வது அதிகாரத்தில். எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் பாருங்க. அப்போ அப்படி சொல்லும்போது தாவீது சொல்றார், என் இருதயம் பூரித்தது. அப்போ பூரிப்புக்கு ஒரு இருதயத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். அடுத்த ஒரு வசனத்தை படிக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1லிருந்து சில வசனங்களை படிப்பீங்கன்னு சொன்னா, அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்கள். யாருங்க? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். துயரப்படுகிறவர்கள் பாக்கியம். நம்ம துயரமே பிறக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்றார், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். இன்னைக்கு இதான் யாருமே இல்லை. இது இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்களா? பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். பூமியன்னா எல்லாம் இடம் வாங்கி போடுறது இல்லை, சொத்து சேர்க்கறது இல்லை, கண்ட இடத்துல இடத்த வாங்கி நம்ம பேருக்கு எழுதுறது இல்லை, அடுத்தவங்க கூட நம்ம எடுத்துக்கணும் கிடையாது. உள்ளது போதும் நம்ம நினைப்போம். பூமியில் உள்ள மனிதர்களை நம்ம என்ன பண்ணிக்குவோம்? சுதந்திரித்துக் கொள்வோம். எத்தனையோ திக்கற்றவர்கள், விதவைகள், கைவிடப்பட்டவங்க, ஆண்டவர் அறியாத ஜனங்கள் இருக்கிறாங்க. நம்ம சாந்த குணம் நமக்கு இருந்துச்சுன்னு சொன்னா அவங்க அத்தனை பேரையும் நம்ம சுதந்திரித்துக் கொள்ளலாம். அவங்க எதாவது சொல்லும்போது நம்ம சமாதானமாக இருந்து அமைதியாக இருந்து சாந்த குணமாக இருந்தோம்னா அவங்க பார்ப்பாங்க, என்ன பேசினாலும் இவங்க சாந்தமாக இருக்கிறாங்களே, அப்போ இவங்ககிட்ட ஏதோ ஒன்று இருக்குது, அவங்க நம்மளை தேடி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதான் பூமியை சுதந்திரித்துக் கொள்வது. படிங்க. நீதியின் மேல் பசிதாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். இந்த வசனத்துக்காக தான் வந்தோம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் என்ன பண்ணுவாங்களா? தேவனை தரிசிப்பார்கள். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆண்டவர் முதலாவது சொன்னார், தாவீது சொன்னார், என் இருதயம் பூரித்தது. எப்பொழுது நம்ம இருதயத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கணுங்க. எப்போ பார்த்தாலும் நம்ம இருதயத்தில் யார் என்னை குடி கொண்டுட்டு இருக்கிறார்? பிசாசு, எரிச்சல், கோபம்,
பொறாமை. அநேக இருதயத்தில் நீங்கள் அதுதான் இருக்குது. ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் பெற்றுட்டோம், அபிஷேகத்தை பெற்றுக்கிட்டோம். ஆனால் நம்ம இருதயத்தில் என்ன இல்லைங்க? சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை. என்ன இருக்குதுங்க? வேதனைகளும் போராட்டங்களும். இதுக்கு காரணம் நம்ம பிசாசு சொல்லக்கூடாது. நம்ம ஏதாவது தவறு பண்ணிட்டு யாரும் சொல்கிறோம், பிசாசு சொல்கிற இடம் கொடுத்துட்டு. பிசாசு அப்படிப்பட்டவன் இல்லை. அவன் கர்த்தருடைய பிள்ளைகளை இருதயத்தை அவன் தொட முடியாது, திருப்ப முடியாது, திசை திருப்ப முடியாது. நாம் மாமிசத்தில் சில காரியங்களை செஞ்சுட்டு பிசாசு மேலே நம்ம என்ன பண்ணுறோம்? பழியை போடுறோம். அருமையானவர்களே, இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குது? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தான் தேவனை தரிசிக்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கங்க. நானும் ஆண்டவரை துதிக்கிறேன், ஜெபம் பண்றேன், ஆண்டவரின் ஜெபத்தை கேட்டார், அப்படி இப்படின்றோம். அப்புறம் எப்படி சமாதான குறை வரும்? இருதயத்தில் சுத்தம் இருக்கணும். இந்த ஒரு இடத்துல சொல்றாரு, படிக்க வேண்டாம். சுத்தம் உள்ள இருதயம் உள்ள இஸ்ரவேலுக்கு கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். இருதயத்தில் சுத்தமா இருக்கணுங்க. மாசு இருக்கக்கூடாது, கரை இருக்கக்கூடாது, பொய் இருக்கிறார், பித்தலாட்டம் இருக்கக்கூடாது. ஆமா, இருதயத்தில் சுத்தம். நீங்க 2 நிமிஷம் ஜெபம் பண்ணா கூட சுத்த இருதயத்தோடு ஜெபம் பண்ணுங்க. அந்த ஜெபத்தை கர்த்தர் நிச்சயமா கேட்பார். போன வாரம் ஜெபத்தை குறித்து தான் நம்ம பார்த்தோம். ஜெபத்தினால் என்னென்ன மேன்மை கிடைக்கும். நம்ம யாரும் கர்த்தர் மேல வாஞ்சல்ல. இன்னைக்கு அநேகர் பார்த்தோம், இன்னைக்கு யூடியூப்ல 100 பேர்கிட்ட நம்ம மெசேஜ் பார்க்குறாங்க ஒவ்வொரு வாரம். ஆனால் நம்ம தான் பார்க்கறது இல்லை. அருமையானவர்களே, வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அப்போ இருதயத்தில் சுத்த வேணும். இவர்கள் பாக்கியவான்கள். எத்தனையோ பாக்கியவான்களை கர்த்தர் சொல்றாரு. அதில் ஒரு பாக்கியவான்கள் என்னன்னா, இருதயத்தில் சுத்தம் இருக்கும். நம்ம இருதயத்தில் என்ன இருக்குங்க? அசுத்தமான நினைவுகள், அசுத்தமான எண்ணங்கள். இதெல்லாம் சாத்தான் கொண்டு வர்றது. அதுக்கு நம்ம இடம் கொடுக்குறோம். ஏன் இடம் கொடுக்குறோம்னா, நம்மகிட்ட சரியான ஜெபம் இல்லை, சரியான வழி நடத்துதல் இல்லை, சரியா வேதத்தை வாசிக்கிறது இல்லை, சரியா ஆராதனைக்கு வர்றதில்லை, உபவாசம் போடுறதில்லை. இதனால தான் நம்ம இருதயத்தில் இன்னைக்கு அசுத்தமும் கரைகளும் படிந்திருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுறது, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தான் பாக்கியவான்கள், அவர்கள் தான் தேவனை தரிசிக்க முடியும், அவர்கள் தான் கர்த்தர் அவளோடு கூட இருந்து பலத்த காரியத்தை செய்வார். இன்றைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம், சுத்த இருதயமாக என்னை மாற்றும், சுத்த இருதயமாக என்னை மாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்போம். நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு வேற எந்த கிரியை நம்மகிட்ட இருக்கக்கூடாதுங்க. எனக்கெல்லாம் ஒரு கவலை இல்லை. எதை குறித்து நான் கவலைப்படுவது? இருதயத்தில் எனக்கு தேவை 3 வேளை சாப்பாடு வருது. வேற எதை குறித்து நான் பிள்ளைகிட்ட கேட்க மாட்டேன். எந்த காரியத்தை மட்டும் கேட்க மாட்டேன். எனக்கு இருதயத்தில் எந்த போராட்டமும் இல்லை, பலவீனமும் இல்லை. எல்லாம் ஆண்டவரை துதிச்சுட்டு போம், இல்லை வேத வசனத்தை தியானிப்போம், எல்லாம் ஜெபத்தில் இருப்போம். உலக காரியங்களோ சொந்த காரியங்களோ அவங்கள குறித்து நமக்கு கவலையே இல்லை. புறஜாதி மக்களை பாருங்க, கவலை இல்லாமல் எத்தனை பேர் அலைஞ்சிட்டு இருக்காங்க. நாம் இவ்வளவு ஜெபிக்கிறோம், இவ்வளவு பண்றோம், எல்லாம் பண்றோம், ஆனால் இருதயத்தில் நம்மகிட்ட சுத்தம் இல்லை. அதனாலதான் இன்றைக்கு அநேக வேதனைகளையும் போராட்டங்களையும் நாம் எதிர்கொண்டு போக வேண்டியதாக இருக்குது. அருமையானவர்களே, இன்னொரு வசனத்துக்காக வருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. ஸ்தோத்திரம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை படிச்சுருவோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை படிச்சிருவோம்.
உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். பாருங்க, எரேமியா சொல்றாரு பாருங்க, வார்த்தைகள் கிடைத்த உடனே. எப்பங்க? கிடைத்த உடனே. இப்ப இன்றைக்கு நம்ம வார்த்தைகளை பேசிட்டு இருக்கிறோம். இது கிடைத்த உடனே நமக்கு என்ன வரணுங்க? கீழே படிங்க. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். அதை உட்கொள்ளணும். அதை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும், உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும், என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியும், என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. பாருங்க அருமையானவர்கள், எவ்வளவு அருமையான வசனம் பாருங்க. எரேமியா அநேக பாடுகளை பட்டாரு, அநேக அடி வாங்கினாரு, உத வாங்கினாரு. அந்த அதிகாரத்தை தான் முதல் வாரத்திலே நம்ம என்ன பண்ணோம்? அதை நம்ம தியானித்தோம். அதில் தான் கொள்ள நோய் வரும். மோசையும் சாமுவேலும் இந்த ஜனத்துக்காக என் முகத்துக்கு நேரம் இருந்தாலும் இந்த ஜெபத்தை நான் கேட்க மாட்டேன், அவர்களை அழிக்கவே அழிப்பேன், என் கை அவர்களுக்கு விரோதமாக எப்போ நீட்டப்பட்டிருக்கும், வஞ்சங்களை உண்டாக்குவேன், வெட்டுக்கிளிகள் வரும், எங்கே போவோம் ஆண்டவரே, நாங்கள் எங்கே போகணும்னு கேட்டால் கொலைக்கு நீங்கள் போட்டு கொலைக்கு போங்க, கொலை செய்யப்படுவாங்க. இப்படி அநேக காரியங்கள் படித்து பார்க்க முழு அதிகாரத்தையும். ஆனால் 11வது வருஷத்தில் சொன்னார், என் ஜனங்கள் மீதியாக இருக்கிற என் ஜனங்களை நான் பாதுகாப்பேன், அவங்களுக்கு நன்மை செய்யும்படி என் கைகள் எப்பொழுது அவங்களுக்கு அனுகூலமாக இருக்கும், சத்துரு அவங்களை தொடாதபடிக்கு நான் சத்துருக்கு எதிர்கொண்டு போய் சத்துருவை முறியடிப்பேன்னு சொல்லி இந்த வாக்குத்தத்தம் தான் கொடுத்துருக்காரு. அப்போ தான் எரேமியா சொல்கிறாரு, கீழே படிக்கும்போது எரேமியா சொல்கிறாரு, உன் வார்த்தைகள் கிடைத்த உடனே அதை நான் என்ன பண்ணேன்? உட்கொண்டேன். ஒரு சாப்பாடு மாதிரி இருக்கணுங்க. நீங்கள் பாருங்கள், பசியாக இருந்தாலும் பட்னியாக இருந்தாலும் எந்த பிரச்சனையில் போய் நம்ம உட்கார்ந்தாலும் மனஸ்தாபத்தில் உட்கார்ந்துருந்தா கூட கர்த்தருடைய வார்த்தை எடுத்து நீங்கள் படித்து பாருங்கள். அந்த வார்த்தைகள் நமக்கு சந்தோஷத்தை கொண்டு வரும். அந்த வார்த்தை நமக்கு ஒரு ஆறுதலை கொண்டு வரும், இருதயத்துக்கு ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வரும். அதான் எரேமியா சொல்றார். படிங்க மறுபடியும் அந்த வசனத்தை. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே, உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். அவைகளை உட்கொண்டு, உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும், உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும், என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை நம்ம ஒவ்வொருவருக்கும் இருதயத்தில் மகிழ்ச்சியை கொண்டு வரும், சந்தோஷத்தை கொண்டு வரும். இந்த இருதயத்துக்கு தேவையானது என்ன? இன்னைக்கு சிலருக்கு சாப்பாட்டில் தான் சந்தோஷம். தினமும் முட்டையும் பிரியாணி இருக்கணும், தினமும் சிக்கன் இருக்கணும். அது பஞ்சகாலமா உபத்திர காலமா அதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. தினமும் நல்லா சாப்பிடணும், நல்லா ருசியாக சாப்பிடணும். அப்போ தான் அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. அது ஒரு 5 நிமிஷத்தில் அந்த மகிழ்ச்சி போயிடும். ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிட்டு வயிறு சரியில்லைன்னா மகிழ்ச்சி போயிடும். சிலர் பாருங்கள், பணத்தை எவ்வளோ சம்பாதிச்சாலும் அவங்களுக்கு அந்த மகிழ்ச்சி, அந்த சந்தோஷம் வர்றதே இல்லை. இன்னும் என்ன பண்ணிக்கிட்டோம்? சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கணும், ஆனாலும் மகிழ்ச்சி இல்லை. நம்ம சாப்பிட்ற யாரோ, நம்ம சம்பாதிக்கிறது யாரோ ஒருத்தர் கொண்டு போயிடறான், இருதயத்தில் மகிழ்ச்சி போயிடுது. எத்தனையோ பேர் பார்க்குறோம் இன்னைக்கு. சிற்றின்பங்கள் கொஞ்ச நேரத்தில் இந்த மகிழ்ச்சி போயிடும். குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா, குடிக்காரரை பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் இந்த மகிழ்ச்சி இருக்கும். முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும், ஐயோ குடும்பம் கஷ்டத்தில் இருக்குது, 100 ரூபாய்க்கு எதாவது வாங்கி கொடுத்துருக்கலாமே. இருதயத்தில் வியாகுலம் வரும், சண்டை வரும். இதெல்லாம் உலக பிரகாரம் மகிழ்ச்சிங்க. ஆனால் எரேமியா சொல்றார், வார்த்தைகள் கிடைத்த உடனே அதை நான் சாப்பிட்டேன், உட்கொண்டேன், உள்ள கொண்டேன். உள்ள போச்சு அந்த வார்த்தை. எங்க போச்சு? என் இருதயத்துக்குள்ள போச்சு. ஒரு பெரிய சந்தோஷம் வந்தது. ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை கேட்கும் போது இன்னைக்கு நமக்கு ஒரு எவ்வளவு பெரிய சந்தோஷம் வருதுன்னு பாருங்க. ஆமென். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம்
1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து படிக்க கேட்கலாம். அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். ஆமென். பாருங்க, அண்ணாளுக்கு குழந்தை இல்ல. அவங்க சக்கலத்தை எல்லாம் அண்ணால மனமடிமா தினமும் பேசிட்டு இருப்பாங்க. இந்த அம்மா பார்த்தாங்க. ஆனா கணவன் வந்து இந்த அம்மாவுக்கு எல்லாத்தையும் காட்டிலும் ரெட்டிப்பான பங்கு கொடுப்பாரு எதை வாங்கிட்டு வந்தாலும். ஆனால் அந்த அம்மாவுக்கு ஒரு மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லை. பார்த்தாங்க, எல்லாரும் என்ன கேவலமா பேசுறாங்கன்னு சொல்லி நேர போனாங்க, தேவனுடைய ஆலயத்தில் போனாங்க. தன் இருதயத்தை ஊற்றினாங்க. இருதயத்தில் வியாகுலங்கள்லாம் ஆண்டவர்கிட்ட ஊற்றினாங்க. மன கிளேசங்கிறது போராட்டம். இந்த மன கிளேசத்தை எல்லாம் ஆண்டவர்கிட்ட ஊற்றினாங்க. நம்ம என்னைக்காவது அப்படி கேட்டிருக்கோமா? என் பிள்ளை குழந்தை இல்லை, என் பையனுக்கு குழந்தை இல்லை, குடும்பத்தில் குழந்தை இல்லை, எங்களுக்கு குழந்தை இல்லை, என்னைக்காவது ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கோமா? அவங்களுக்கு இருந்தானா இல்லாட்டி நமக்கு என்ன? நம்ம யார்கிட்ட சொல்லிட்டோம்? ஊழியக்காரங்கிட்ட சொல்லிட்டோம். அவங்க ஜெபம் பண்ணிக்குவாங்க. நிச்சயமா கர்த்தர் கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கே இல்லைன்னா அடுத்து மற்றவங்களுக்கு எப்படி கர்த்தர் கொடுப்பாரு? யார் ஜெபத்தை கேட்பாரு? அந்த அம்மா என்ன பண்ணாங்க? நேர போய் அண்ணால் உட்கார்ந்து தேவ சமூகத்தில் தன் கண்ணீரை ஊற்றினாங்க, இருதயத்தை ஊற்றினாங்க. ஆண்டவர்கிட்ட எப்படி ஒரு தண்ணீரை ஊற்றுகிறோமோ அதே போல அந்த வியாகுலங்களை ஊற்றினாங்க. மன கிளேசம், இருதயத்தின் போராட்டத்தை எல்லாம் ஆண்டவர்கிட்ட சொன்னாங்க. இருதயத்தில் என்னன்னா அவங்கள்ட்ட குறை இருந்தது அத்தனையும் சொன்னாங்க. ஏலி கூட கேட்டார், ஏம்மா குடிச்சிட்டு வந்து ஏன் பதட்டுற, ஏங்க புலம்புற, எவ்வளவு மது குடிச்சிட்டு வந்தான்னு கேட்டார். அதுக்குதான் அம்மா சொன்னாங்க, நம்மளாம் என்ன பண்ணியிருக்கோம்? இவன் ஊழியக்காரனா? என்னை பத்தி ஆண்டவர் வெளிப்படுத்தலையா? இவர் என்னவே குற்றப்படுத்துறாரு, நான் குடிச்சிட்டு வந்துட்டேன், நான் பொம்பளை எப்படி குடிக்க முடியும்? இவர் ஊழியக்காரனா, வேற நம்ம இவர்கிட்ட என்ன ஆவி இருக்குது? கேட்டு அவ்வளவுதான், அடிக்காத குறையா போயிருப்பாங்க. ஆனா அந்த அம்மா என்ன சொன்னாங்க? ஆண்டவனே, அப்படி அல்ல, நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ, என் இருதயத்தை ஆண்டவர்கிட்ட ஊட்டிட்டு இருக்கிறேன், எனக்கு குழந்தை இல்லை. ஆனால் இவ்வளவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சத்தம் போடல, அலறல, முடியை விரிச்சு போட்டு ஆடலை, திங்குன்னு ஆடலை, கையை தட்டலை, எதுவுமே பண்ணலை. உதடுகள் மட்டும்தான் அசைந்ததுன்னு வேதம் சொல்லுது. உதடுகள் மட்டும் அசைந்ததான். ஏலி பார்த்துட்டே இருந்திருக்காரு. உடனே ஏலி சொன்னாரு, நீ சமாதானத்தோடு போ, அடுத்த வருஷம் இதே நாள்ல ஒரு குழந்தையோட இங்க வந்திருப்பேன்னு சொன்னார். ஊழியக்காரர் என்ன பண்ணிக்கார்? சோதிச்சிருக்காரு அந்த அம்மாவை. அருமையானவர்களே, இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கணுங்க. அக்கா நீ கண்ணீர் விட்டு ஜெபம்னு சொல்லலை. நம்ம இருக்கிற வியாகுலத்தை, நம்ம இருக்கிற போராட்டத்தை, எந்த குறை நம்மகிட்ட இருக்கிறதோ இந்த குறைவுகளை சொல்லணும், குறை சொல்லக்கூடாது. இன்னைக்கு அநேகர் குறை சொல்லிட்டு அழைக்கிறாங்க. ஒருத்தர் ஊழியக்காரனுக்கு 100 வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கே கஷ்டமா இருக்கு. கிறிஸ்தவங்களா, ஊழியக்காரங்களா, சொந்தக்காரங்க ஒருத்தருக்கும் அடிச்சுக்கிறாங்க. பெரிய பெரிய ஊழியக்காரங்கெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னைக்கு யூடியூப்ல பார்த்தீங்கன்னு சொன்னா அவ்வளோ கேவலமா இருக்குது. குறை சொல்றாங்க. அந்த அம்மா வந்து குறை சொல்லலை, குறைகளை சொன்னாங்க. தேவ சமூகத்தில் குறைகளை சொன்னாங்க. எனக்கு இது இல்லை. யாரையும் அந்த அம்மா என்ன சக்கலத்தினை திட்டுறாங்க அப்படிலாம் சொல்லலை. உங்களுக்கு குறைகளை சொன்னாங்க. எனக்கு இந்த பிரச்சனை, குழந்தை இல்லை, அதனால நான் மன கிளேசமா இருக்கிறேன், எப்படியாவது எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி தேவ சமூகத்தில் போய் தன் இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணாங்க. அடுத்த வருஷத்திலே ஒரு சாமுவேலை, உலகம் போற்று ஒரு சாமுவேலை
ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் நம்ம கொடுத்தார். நம்ம என்ன பண்ணுவோம்? ஒருத்தனை பண்ணுவோம், குழந்தை பிறந்துச்சுன்னா கலெக்டராக போயிடணும், குழந்தை பிறந்துச்சுன்னா இன்ஜினியர் ஆகணும், பொண்ணாக இருந்துச்சுன்னா டாக்டர் ஆயிடணும். இன்றைக்காவது யாராவது முதல் கனியை நான் ஆண்டவர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறோமா? பையன் படித்து பெரிய ஆளாகி நல்லா சம்பாதிக்கணும். அருமையானவர்களே, அந்த அம்மா என்ன பண்ணாங்க? இவன் தலையில் சவர கத்தி படாத அளவுக்கு கூட இவனை கொண்டு வந்து தேவனுக்காக ஒப்பு கொடுத்துறாங்க. அதனால தான் இன்றைக்கு சாமுவேல் வேதத்தில் முக்கியமான ஒரு தீர்க்கதரிசியாக கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பித்தார். ஆமென். அருமையானவர்களே, இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணுங்க. இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணுங்க. அக்கா கண்ணீர் விட்டு கதரை அழுதுன்னு கிடையாது. இருதயத்தை ஊற்றுங்க. எத்தனையோ பேர் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறாங்க. நம்ம கொடுத்த பிள்ளைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நல்லா ஜெபம் பண்ணுங்க. என் குழந்தை வரும்போது நல்லா வரணும், தேவனுக்கு முதலாவது பிரயோஜனமாக இருக்கணும். நான் யாருக்கு ஜெபம் பண்ணாலும் அப்படின்னு சொல்ல. பிள்ளைகள் பிரதேசிட்ட குழந்தை பிறந்துச்சுன்னா எடுத்தவொன்னு நான் ஜெபம், ஆண்டவரே இந்த குழந்தை வந்து முதலாவது உமக்கு பிரயோஜனமாக இருக்கணும், ரெண்டாவது சபையில் பிரயோஜனமாக இருக்கணும், மூன்றாவது பெற்றோர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும், நான்காவது இந்த உலகத்துக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். அப்படிதான் நம்ம ஜெபம் பண்ணணும் ஆண்டவர்கிட்ட. எதை கேட்டாலும் சரி முதல்ல கர்த்தருக்கு பிரயோஜனமாக இருக்கும். அப்படி ஜெபம் பண்ணுங்க. ஒரு குறையில்லாமல் நம்மளோட குழந்தைகளை கர்த்தர் வெளியில் கொண்டு வருவார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையானவர்களே, இன்னொரு வசனத்துக்காக கூட வருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 15வது வசனத்தை நம்ம படிக்கலாம். சங்கீதம் 33:15. அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கைகளை எல்லாம் கவனித்திருக்கிறார். பாருங்க, இந்த இருதயங்களை அவர் உண்டாக்குனவர் மட்டுமல்ல, என்ன செய்கிறாராம்? அவர் இருதயமெல்லாம் உண்டாக்கி செய்கைகளை எல்லாம் கவனித்திருக்கிறார். ஆமென். நீங்க நினைக்காதீங்க நம்ம இருதயத்தை யாரும் கவனிக்க மாட்டாங்க. நான் செய்யறது என் மனைவிக்கு தெரியாது, நான் செய்கிற தவறு என் பிள்ளைகளுக்கு தெரியாது, நான் செய்கிற தவறு என் கணவனுக்கு தெரியாது, எங்க பாஸ்டருக்கு தெரியாது, உலகத்துக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. 3 பேருக்கு கண்டிப்பா தெரியும். நாம் ஒரு பாவம் செஞ்சாலும், நாம் ஒரு தவறு பண்ணாலும், தேவனுக்கு விரோதமான அடுத்த காரியங்களையோ, கணவனுக்கு விரோதமான பாவங்களை செஞ்சாலோ, மனைவிக்கு விரோதமான துரோகம் பண்ணாலோ, பெற்றோருக்கு விரோதமான காரியங்களை நம்ம பண்ணாலுமே இருதயத்தை கவனிக்கிற ஒருவருக்கு நம்ம நினைச்சுக்கணும். முதல்ல கர்த்தர் பார்ப்பார். நான் செய்கிற ஒவ்வொரு தவறையும் கர்த்தர் பார்ப்பார். ரெண்டாவது பிசாசு பார்ப்பான், சாத்தான் பார்ப்பான். அவனுக்கு தெரியாம ஒன்றும் நடக்காது. மூன்றாவது நம்ம மனசாட்சிக்கு கண்டிப்பா தெரியும். இந்த 3 பேருக்கும் தெரியாம ஒரு தவறு யாரும் பண்ண முடியாது. ஆனா மனசாட்சி வெளியில சொல்லாது. சாத்தான் திடீர்னு குற்றப்படுத்த நினைக்காது. கர்த்தர் கூட மன்னிச்சிருவாரு. ஆனா சாத்தான் விடவே மாட்டான். மோசே ஒரு வார்த்தை தவறு பண்ணதுனால கண்மலையோடு பேசுன்னு சொன்னார் ஆண்டவர். முதல்ல பேசினாரு. 2வது முறை பேச சொல்லும் போது ஜனங்களுடைய நெருக்கத்தின் மித்தம், முறுமுறுப்பின் மித்தம் அந்த கண்மலை அடிச்சாரு. தண்ணி புறப்பட்டு வந்த தண்ணீரை குடிச்சாங்க. ஆனால் மோசையினால 40 வருஷம் நடந்து போன கானான் தேசத்தை பார்க்க முடிஞ்சது அளவு உள்ள பிரவேசிக்க முடியல. நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் ரட்சிக்கப்பட்டு எவ்வளோ நாளாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ரட்சிக்கப்பட்டோம், அது போட்டு கர்த்தர் கடைசியாக மன்னிச்சிடுவாரு.
நிச்சயமா நம்மளை மன்னிப்பார் நினைக்கவே நினைக்காதீங்க. தெரிந்து செய்வர்களுக்கு பல அடி, தெரியாம செய்தோம்னா சில அடிதான். அருமையானவர்களே, இருதயத்தை கணக்கெடுக்கிறவர், இருதயத்தை ஆராய்கிறவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். அவர் நம்ம இருதயத்துக்குள்ள இருக்கிறாரு. எப்படி தெரியாம இருக்கும் ஆண்டவருக்கு? அதனால வேதம் சொல்லுது, மறுபடியும் அந்த வசனத்தை படிங்க. அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கைகள் எல்லாம் கவனித்திருக்கிறார். பாருங்க, நம்ம இருதயத்தை உண்டாக்குனவர் அவர் தான். ஆனா அவருக்கு மறைவாக ஒன்றுமே இல்லையே. நம்ம நினைக்கிற கர்த்தர் பார்க்க மாட்டார், அவர் கேட்க மாட்டாரு, அவர் காது இல்லை, கண்ணு இல்லை, மூக்கு இல்லை, அது இல்லைன்றோம். நம்ம ஜெபத்தையும் கேட்பாரு, இருதயத்தின் நினைவுகளை ஒரு தூரத்திலிருந்து அறிகிற தேவன். ஆமென். நிறைய வசனங்கள் இருக்கு, விளக்க நேரம் இல்லை. இப்போ இருதயத்தை உருவாக்குறவர் அவர். அது ஆராயமா இருப்பாரா? அதை கண்ணோக்கி பார்க்காம இருப்பாரா? ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். சின்ன தவறு கூட செஞ்சாலும் மனுஷன் பார்க்க முடியாது, கர்த்தர் நிச்சயமா பார்ப்பார். நிச்சயமா பார்ப்பார் நம்ம இருதயத்தில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. அருமையானவர்களே, இந்த வார்த்தை கேட்ட உடனே நமக்கு ஒரு சமயம் சாத்தான் எரிச்சலை கொண்டு வரலாம். ஆனால் கர்த்தர் நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். அவர் சொன்னாரு தாவீதை பார்த்து, என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்னார். ஏன் அப்படி சொன்னாரு? தாவீதை பார்த்து கர்த்தர் சொல்லாம ஒரு வார்த்தையை அவர் செய்யவே இல்லை. கர்த்தருக்கு அவ்வளவு கீழ்ப்படிஞ்சு நடந்தாரு. விசுவாசத்தோடு கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணாரு. போறதுக்கு முன்னாடியே அந்த காரியத்தை எனக்கு செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு போவாரு. அந்த விசுவாசம் அவருக்குள்ள இருந்ததுனாலதான் அப்படி இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பன்னு சொன்னார். ஆடுகளை மேய்த்திருந்த தாவீது அரசனாக கர்த்தர் மாத்தினாரு. அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவராக இருந்த நம்மளும் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாக ஆண்டவரே என்னை மாற்றுங்கன்னு சொல்லுவான். நிச்சயமா தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். அப்படின்னு ஒரு வசனத்தை கூட படிக்கலாம். அதே எரேமியாவின் புஸ்தகம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், 17ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம படிக்கலாம். ஏற்கனவே போன வாரம் பார்த்துருக்கிறோம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அவன் அந்தரவெளியில் கரளையாய் போன செடியை போலிருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்திரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷங்களிலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். நல்லா கவனிச்சுக்கலுங்க. அடுத்த வசனத்துக்கு வாங்க. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. அறியத்தக்கவன் யார்? ஆமென். பாருங்க, என்ன இருதயங்க? திருக்குள்ள இருதயம். அநேகருக்கு இருக்கா இல்லையா? இன்னைக்கு இப்போ ஒன்று பேசுவாங்க, அப்போ ஒன்று பேசுவாங்க, இப்போ ஒன்று சொல்லுவாங்க, அப்போ ஒன்று சொல்லுவாங்க, தெரியாம சொல்லிட்டோமாங்க, பொய் சொல்லுவாங்க, கேட்டா தெரியாம சொல்லிட்டோமாங்க. அந்த இருதயம் திருக்குள்ளது. எல்லாத்துக்கும் ஒன்று வச்சிருக்காரு ஆண்டவர். நாவை குறித்து சொல்லியிருக்காரு. யாக்கோபுல பார்த்தீங்கன்னா நாவு ஒரு சின்ன அவயம்தான், ஒரு சின்ன தீக்குச்சி தான் நாவும், ஆனால் பெரிய காட்டை கொளுத்திரும் பாரு. யாக்கோபுல நீங்கள் படிச்சு பாருங்க. இந்த நாவு எப்படி வேணாலும் புரண்டு பேசும். அதே போல இருதயத்தையும் அப்படிதான் சொல்றாரு. எல்லாவற்றை பார்க்கலும்
இருதயம் மகா திருக்கு உள்ளது. திருக்குன்னா என்னதுங்க? முறுக்கி இருக்கும். பார்த்துருக்கீங்களா? பிரிக்க முடியாத சில காரியம் இருக்கும். முறுக்கு மாதிரி. முறுக்கு பார்த்தீங்கன்னா அப்படி என்ன பண்ண சுருளா இடியாப்பம் எப்படி இருக்குங்க? சுருளா இருக்கு. அது மாதிரி இருதயம் எப்படி இருக்குமா? முறுக்கு மாதிரி, இடியாப்பம் மாதிரி இருக்கும். திருக்கா இருக்கு. எப்படி அதை எடுக்க முடியாது, பிரித்து எடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இருதயம் அநேகருக்கு இன்னைக்கு இருக்குது. அதான் சொல்றாரு, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே. பாருங்க, இருதயமே. இப்போ ஒன்று பேசுவோம், அப்போ ஒன்று பேசுவோம். இப்போ நல்லா பேசுவாங்க, கொஞ்ச நேரத்தில் தேவையில்லாத பேசுவாங்க. அதுதான் ஆண்டவர் சொன்னாரு, இருதயத்தில் சுத்தம் வேணும்பா, சுத்தம் வேணும். இருதயத்தில் சுத்தம் இருக்கணும், கரைப்படக்கூடாது, மாசு இருக்கக்கூடாது. அப்படி இருந்து பாருங்க, தேவனை நீங்க தான் தரிசிக்க முடியும். சுத்த இருதயம் உள்ளவர் கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். ஏன்னா இருதயத்தில் உண்டாக்கினவர் அவர் ஆராய்கிற தேவன். இங்கதான் சொல்றாரு, இருதயமே மகா திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமா இருக்கிறது. கீழே படிச்சிருங்க. கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் அவனுடைய வழிகளுக்கும் செய்கைகளுக்கு பலனும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் இந்த பாருங்க சொல்லிட்டார் பாருங்க, இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்த உள்ளுக்குள்ள என்னன்னா இருக்குன்னு சொல்லி நம்ம நினைச்சுக்குவோம், யாருக்கும் தெரியாது. இருதயத்துக்குள்ள மனைவி திட்டினோம்னா மனைவிக்கு தெரியாது. உதடு அன்பா பேசும், இருதயத்துக்குள்ள என்ன இருக்குங்க? தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் உள்ள வச்சிருப்போம். கணவன் மேல ரொம்ப கோபம் இருக்கும், வெளியில மட்டும் அன்பு பேசுற மாதிரி அன்பா இருப்பாங்க. பெற்றோர் மேல, மாமியார் மேல, மருமக மேல. ஆனா வெளியில பார்க்கும்போது நல்லா சிரிப்பாங்க. உதடு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அன்பா பேசுவாங்க. ஆனா இருதயத்துக்குள்ள, அதுக்கு தான் சொல்றாரு, இருதயம் மகா திருக்குள்ளதும் கேடு உள்ளதுமாய் இருக்கிறது. கீழே பார்த்த எல்லாவற்றை பார்க்கலாம். கீழே என்ன சொல்றாருங்க? இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன் நம்முடைய தேவன். படிச்சிருங்க அந்த வசனத்தை. கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனுடைய வழிகளுக்கும் செய்கைகளின் பலனுக்கும் தக்கதாக கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதித்து அறிகிறவருமாய் இருக்கிறேன். பாத்தீங்களா? தப்ப முடியாதுங்க, யாரும் தப்ப முடியாது. தவறு பண்ணா நிச்சயமாக தப்ப முடியாது. சாக்கு போக்குன்னா சொல்லலாம், யாரையாவது குற்றப்படுத்தலாம், ஆனா கர்த்தர்ட்ட தப்பிக்க முடியாது. இன்னைக்கே மன்னிப்பு கேட்டுருங்க, மன்னிப்பு கேட்டுங்க ஆண்டவர்கிட்ட. அவர் மன்னிக்கிறதுக்கு தயவு உள்ளவராக இருக்கிறார். நாம் மன்னிக்கிறதுக்கு தயவு பெற்றிருக்கிறோம். இப்ப கேட்டீங்கன்னா கூட ஆண்டவர் மன்னிப்பு கொடுப்பார். அருமையானவர்கள், 2 வசனம் தான் முடிச்சிடலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15-16 படிச்சிடலாம். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படுகிற ஜெபத்துக்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவமாயிருக்கும். என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் நல்லா புரிஞ்சுக்கங்க. எங்க தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்ட ஆலயத்தில் தான் இருப்பா. கர்த்தருடைய கண்களும் அவருடைய இருதயம் அங்க இருக்குன்னு சொல்றாரு.
படிங்க. என் கண்களும் என் கண்களும் என் இருதயமும் என் இருதயமும் என்னாலும் இங்கே என்னாலும் இருக்கு. ஒரு நாள் நம்மளை விட்டு விலகாதுங்க. நம்ம சொல்லிட்ட என் ஜெபத்துக்கு பதில் வரல, ஆண்டவர் என்ன விட்டு போயிட்டாரு. எங்க போயிட்டாரு அவரு? நம்ம இருதயம் சரியா இருந்தா அவர் இங்கதான் இருப்பாரு. நம்ம ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல, பொருளுக்கும் பணத்துக்கும் சேர்த்து சேர்த்து வைக்கிறோம். சேர்த்து வைங்க, வேண்டாம்னு சொல்லல, தேவைகளுக்காக சேர்த்து வைங்க. ஆனால் ஒரே பண ஆசையில் போகாதீங்க. இன்னைக்கு அநேகர் நிலத்தெல்லாம் விற்று சாப்பிட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்டால் சீக்கிரம் 2022 தேவன் வருகை வந்து சொல்லி எல்லாரும் யாரும் குழப்பிட்டு இருக்காங்க. நிறைய பேர் சொல்லிட்டாங்க அங்கங்கே இடத்தெல்லாம் விற்று சாப்பிட்டுட்டு கர்த்தர் வரும்போது நம்ம வீட்டில் போயிடலான் இருக்காங்க. நம்ம இப்போதான் பணம் சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். பணத்துக்கு மேல் பணம் சேர்க்கிறோம். இருதயத்தில் யாருக்காவது கொடுக்கணும்னு எண்ணம் வர மாட்டேங்குது. யாருக்காவது உதவி செய்யணும்னு எண்ணம் வர மாட்டேங்குது. எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க. உலக பிரகாரம் மக்கள்லாம் யாருக்காவது உதவி செய்யணும் சாப்பாட்டுக்கு கொடுக்குறாங்க. நம்ம எல்லா பேங்க்லையும் போட்டு வச்சிருக்கிறோம். பேங்க்லாம் திவாலாக போகுது, ஜாக்கிரதையா இருங்க. எவனும் சாப்பிட முடியாம கொண்டு போயிடுவாங்க. அருமையானவர்களே, நம்ம இருதயத்தை ஆராய்கிற தேவன். மறுபடியும் அந்த வசனத்தை படிச்சிருங்க, முடிச்சிடலாம். ஒரு வசனத்துல என் நாமம் என்னுடைய ஆலயத்தில் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கும். யார் இருந்தீங்க? தேவன் நாமம் தரிக்கப்பட்ட ஆலயத்தில் தான் கர்த்தருடைய கண்களும் இருதயமும் என்னால் அங்கே இருக்கும். எங்க எப்போ போனாலும் அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்கும். அவர் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் கேட்பார். மற்றவங்களாம் புலம்புவாங்க. கடைசியில் சொல்லுவாங்க, ஆண்டவரே நாமத்தில் பேய் ஓட்டணும், பிசாசு ஓட்டணும், அற்புதம் செய்தோம், அடையாளம் செய்தோம். அப்படியாப்பா, நீர் யாருன்னு எனக்கு தெரியாதுவாங்க. அவர் நாமம் தரிக்கப்பட்ட ஆலயத்தில் தான் தேவனுடைய கண்களும் அவருடைய இருதயமும் எப்பொழுதும் அங்கே இருக்குமா. அதனால தான் நம்ம போய் அவர் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயத்தில் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார், சுகத்தை கொடுக்கிறார், பலத்தை தராரு, ஒரு அற்புதத்தை செய்கிறார். நீ ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். நம்ம இன்னும் ஏற்றுக்கொள்ளதே இல்லை. இன்னும் குழப்பத்தில் தான் இருக்கோம். யாராவது யாரும் சொன்னாங்கன்னா நம்ம அது நான் தான் அநேக தடவை சொல்கிறேன், நமக்கு தெரிந்தப்பட்ட சத்தியத்தில் அப்படி போயிட்டே இருக்கணும். அவன் சொல்கிறான், இவன் சொல்கிறான், யூடியூப்பை பார்த்து அவன் அதன் சொல்கிறது இவன் சொல்கிறது விவாதம், இது நமக்கு தேவையில்லை. வேத வார்த்தையின்படி போயிட்டே இருப்போம். அதனால தான் அந்த சமாதான குறைவுகள் பிசாசு வந்து போராடுவான். எவனா யாரையும் பேசிட்டு போறான், நமக்கு தேவையில்லை. நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள போயிட்டே இருப்போம். அவர் நாமத்துக்குள்ள ஒழுங்கா இருப்போம். நிச்சயமா அவருடைய கண்கள் நம்ம மேல இருக்கும். அவருடைய இருதயம் எப்பவும் நம்ம இருதயத்தோடு இருக்கும். நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துக்கு தேவன் பதிலை கொடுப்பார். ஒரே ஒரு வசனத்தோடு முடிக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீதிமொழிகள் புஸ்தகம் 31வது அதிகாரம் 10-11 வசனம் தான் வாசிக்கலாம். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். அவன் சம்பத்து குறையாது. அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையை அல்ல நன்மையே செய்கிறாள். ஆட்டு மயிரையும் போதும் பாருங்க. சங்கீதம் 31:10 படிச்சோம். மறுபடியும் வசனத்தை படிங்க. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை பாருங்க. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்?
எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? எப்படி கண்டுபிடிக்கிறது? குணசாலியான ஸ்திரீ இல்லாதனால தான் நிறைய குடும்பத்தில் போராட்டம். தங்களுக்கு இஷ்டத்துக்கெல்லாம் போய் பொண்ணு பார்த்தோம்னா அப்படிதான் இருக்கும். எங்களுக்கு இஷ்டத்துக்கெல்லாம் மாப்பிள்ளை பார்த்தோம்னா அப்படிதான் இருக்கும். குணசாலியான ஸ்திரீ எப்படி கிடைக்கும்? அநேகத்தை சொல்ற ஒரு காரியம், மாப்பிள்ளைக்காக பொண்ணு ஜோம் பண்ணணும், எனக்கு நல்ல ஆவிக்குரிய நல்ல ஒரு மாப்பிள்ளை தாங்கன்னு கேட்கணும். பெற்றோர்கள் ஜெபிக்கணும், என் பிள்ளைக்கு நல்ல ஒரு ஆவிக்குரிய மாப்பிள்ளை தாங்க. நம்ம இன்னைக்கு என்ன ஜெபம் பண்றோம்? அது பெரிய கலெக்டர் இருக்கணும், பெரிய ஆளா இருக்கணும், பணம் சம்பாதிக்கிறோம், அவன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, 10 வீடு இருக்கணும், 10 பங்களா இருக்கணும், ஆனால் சமாதானம் மட்டும் இருக்கக்கூடாது. இன்னைக்கு அதனால தான் நிறைய பேர் வாழ்க்கையில் ஊழியக்காரன் சொன்னா கூட கேட்கறது இல்லை, வசதியை பார்க்குறாங்க. என் பிள்ளை கடைசி வரை போய் அங்கே இருக்கணும், வசதியாக இருக்கணும், வசதியாக இருக்கும், ஆனால் சமாதானமாக இருக்காது. அதே மாதிரி பொண்ணு பார்க்கும்போது ஏற்ற துணை தான் ஆண்டவரே என்னைக்காவது கேட்டிருக்கிறோமா? கேட்கணும். பெற்றோர் கேட்டிருக்கீங்களா? எனக்கு நல்ல ஏற்ற ஒரு மருமகளை தாங்கன்னு கேட்டிருக்கீங்களா? ஏற்ற ஒரு மருமகனை தாங்கன்னு கேட்டிருக்கீங்களா? ஏற்ற துணையை தாங்கன்னு கேட்டிருக்கீங்களா? என்ற அநேகர் ஜோம் வந்து அதான் ஊழியக்காரன்னு கூட சொல்லுவேன். திருமணத்தில் அவசரப்படாத, திருமணத்தில் காத்தட்ட ஜோம் பண்ணி கேளு. எனக்கு தெரிஞ்ச 2-3 ஊழியக்காரங்கள் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கிறாங்க. ஃபோன் பண்ணுவாங்க, அவங்களுக்கு சொல்கிற ஆலோசனை, நீ ஊழியக்காரன் திருமணத்துக்கு முன்பாக ஜோம் பண்ணியா? ஒரு 2 நாளாவது உபவாசம் போட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டியா, எனக்கு வர்ற மனைவி நல்லா இருக்கணும், ஊழியத்துக்கு ஒத்துழைப்பா இருக்குன்னு கேட்டிருக்கியா? அதான் பாஸ் விட்டுட்டோம். எல்லாத்தையும் கேட்டேன். என்ன கேட்குறேன்? எவ்வளோ கொடுப்பாங்க, என்ன தருவாங்க, எவ்வளோ படிச்சிருக்குது, கவர்மெண்ட் வேலை செய்தா, பின்னாடி நான் பெரிய ஆளாகிடுவேன், பின்னாடி பென்ஷன் வரும், எல்லாம் வரும், ஆனால் ஒன்று தான் வரவே வராது, சமாதானம் மட்டும்தான் வராது. ஏற்ற துணையாக கேட்டிருக்குமா இன்னைக்காவது? அருமையானவர்களே, இப்போ குணசாலியான ஸ்திரீ கண்டுபிடிக்கிற கொஞ்சம் தான் இன்னைக்கு இல்லை, சொந்தத்தில் மாப்பிள்ளை இருக்கு, எல்லாம் இருக்கட்டும், ஒரு நல்ல ஆவிக்குரிய மகன் வேணும்னு கேட்கறதே இல்லை. உள்ள போய் எவ்வளோ கஷ்டப்பட்டு பின்னாடி இவங்க கண்ணீர் விட்டால் அதை பற்றி கவலைப்படுறது இல்லை. நல்லா படிச்சிருக்கணும், சொத்து இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், நல்ல ஒரு குணசாலியான ஒரு பையனை கொடுங்கன்னு கேட்டிருக்கீங்களா? நல்ல குணமுள்ள ஒரு பொண்ணு வேணும்னு கேட்டிருக்கீங்களா? எதற்கு அந்த நாட்களில் ஆபிரகாம் ஈசாக்கு பொண்ணு பார்க்கும்போது ஊழியக்காரன் அனுப்புனார். இன்னைக்கு நம்ம ஊழியக்காரன் பார்த்து செய்யணும், அது வேண்டான்றாங்க. இவங்க இஷ்டத்துக்கு போய் செஞ்சு, ஏன்னா ஊழியக்காரன் கூட போனால் வரதட்சணை கேட்க மாட்டாங்க, அதை பற்றி பேச மாட்டாங்க, சொந்தக்காரங்களை கூட்டிகிட்டு போய் குழப்பி விட்டு ஒன்றும் இல்லாமல் குடும்பத்தில் இன்னைக்கு போராட்டமும் பிரச்சனையும் வேதனையுமாக தான் இருக்கிறாங்க. அன்னைக்கு ஊழியக்காரங்களை மதிக்க மாட்டாங்க, திருமணம் பண்ணும்போதெல்லாம் ஒரு ஜெபம் பண்ண கூட கூப்பிட மாட்டாங்க. இன்றைக்கு கண்ணீர் கவனம் வேதனைப்பட்டு இருப்பாங்க. அருமையானவர்களே, இதெல்லாம் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எதை செஞ்சாலும் தேவனுடைய முன் வைத்து தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து அவசரப்படாமல் கர்த்தர்ட்ட கேட்கணும். குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவருடைய விலை முத்துக்களை பார்க்கல எப்படிப்பட்டதான் விலையேறப்பட்டது. இந்த உலகத்திலே முத்துதான் விலையேறப்பட்டது. அது பார்க்கறதுக்கு வெள்ளையாக தான் இருக்குது, ஆனால் அந்த முத்து தான் தங்கத்தை காட்டிலும் மற்றதை காட்டிலும் விலையேறப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு சிறிய கண்டுபிடிப்பவன் யார் என்று வேதம் சொல்லுது. அவன் இருதயம் அவளை நம்பி யாரு? புருஷனுடைய இருதயம்
அவளை நம்பும். அப்போ இந்த இருதயத்தில் இருந்துக்கணும், நம்பிக்கை வேணும். இன்னைக்கு அநேக குடும்பங்கள் நம்பிக்கை போயிருது. பிசாசு சந்தேகத்தை உண்டாக்குறான். மனைவிக்கு கொஞ்சம் அழகா இருந்தா கணவன் சந்தேகப்படுறான், கணவன் கொஞ்சம் அழகா இருந்தா மனைவி சந்தேகப்படுறாங்க, யார்கிட்டயாவது பேசினா சந்தேகப்படுறாங்க. அருமையானவர்களே, இது சாத்தானுடைய பெரிய தந்திரம். நம்பிக்கை இருக்கணும், இருதயத்தில் நம்பிக்கை வரணும். கணவன் மனைவிக்கு மட்டும் இல்லை, பிள்ளைகள் பெற்றோருக்கு மட்டும் இல்லை, எல்லாரையும் நம்ம நம்பணும். முதல்ல கர்த்தரை நம்பணும். இருதயத்தில் கர்த்தரை நம்பும்போது அந்த நம்பிக்கை பெரிய ஆசீர்வாதங்களை நம்மளை கொண்டு வரும். அருமையானவர்களே, கேட்டுக்கொண்டிருந்த அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகள் நிச்சயமாக எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் உங்களுக்கும் எல்லாத்துக்கும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். இருதயத்தை சுத்தமாக வச்சுக்கோங்க, இருதயத்தில் நம்பிக்கை வச்சுக்கோங்க. இருதயத்தில் எந்த மாசு இருக்கக்கூடாது, எந்த கரதல் இருக்கக்கூடாது. இருதயத்துக்குள்ள மகிழ்ச்சியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. எப்பொழுதும் இருதயத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கட்டும். எதை குறித்தும் கவலைப்படாதீங்க, எதை குறித்தும் எரிச்சல் ஆகாதீங்க, எதை குறித்தும் பயப்படாதீங்க. தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்ம இருதயத்தில் ஆராய்கிற தேவன், நம்ம எண்ணங்களை ஆராய்கிற தேவன் நம்மோடு இருந்து பலத்த காரியத்தை செய்வார். அப்பொழுதுதான் இருதயத்தை நம்ம சுத்தமாக இருந்தால் தான் தேவனை நம்ம தரிசிக்க முடியும். ஒவ்வொரு நாளும் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறீங்களோ, வேறு எந்த சிந்தனை இல்லாமல் தேவனோடு கூட நம்ம இருதயத்தை ஒருமுகப்படுத்தி, நீங்கள் ஒரு காரியத்துக்கு ஜெபம் பண்ணால் கூட ஆண்டவர்கிட்ட உண்மையாக அந்த இருதயத்திலிருந்து கேளுங்க. நிச்சயமாக இருதயத்தின் வேண்டுதலை கர்த்தர் நிறைவேற்றுவார். வேதம் சொல்லுது, அவன் இருதயத்தின் மன விருப்பத்தின்படியெல்லாம் உனக்கு தந்தரலி, உன் ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவேன்னு சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவரையும் கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதித்து, இந்த உபத்திரவ காலத்திலும் கூட நம்ம இருதயத்துக்குள்ள ஆண்டவரை விட்டு விடாதபடிக்கு அவரோடு கூட நம்ம இணைந்து ஒவ்வொரு நாளும் இருதயத்தில் ஆண்டவரை அழைத்து நம்ம சொல்ல வேண்டிய காரியங்களை, நம்முடைய குறைவுகளை அவற்றை சொல்லி எல்லா நிறைவுகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென், ஆமென். அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, இரக்கமுள்ள தகப்பனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே, இந்த ஆராதனை ஆசீர்வதித்தீர். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆண்டவரே, தேவனுடைய அபிஷேக வல்லமை இறங்கட்டும். அவர் இருதயத்தில் ஆண்டவரே நல்ல ஒரு விடுதலை கொடுத்ததுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கரை திரை எல்லாவற்றையும் நீக்கப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாள் முதற்கொண்டு எங்களுடைய ஒவ்வொரு இருதயத்தில் ஆண்டவரே பரிசுத்தத்தை நீர் தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு உங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை ஏற்ற வேளையில் செய்து ஆண்டவரே, எங்கள் இருதயங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் நம்ப கர்த்தர் உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க, சுத்தமாக இருக்க உதவி செய்யும், பெரிய காரியங்களை செய்யுங்க. கிருபையுள்ள உமது கர்த்தரை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.